பாண்டி நாட்டினுடைய அங்கமா வழங்கக்கூடிய மல்லாக்கோட்டை அந்த ஊர்ல போய் ஒரு பல ஆயிரம் கோடிக்கு கல்லெடுக்கக்கூடிய ஒரு வேலையை ஒருத்தான் அதிகாரிகளை பயன்படுத்தி ஆரம்பிச்சு வச்சான். அதை எதிர்த்து 500 பேரை திரட்டி அதை போய் தடுத்து நிறுத்தி தாசில்தாரை கும்பிட்டு விழுக வச்சுட்டு வந்தான். நிறுத்துறியா நிறுத்துறியா? ஆனா அங்க ஜாதி பாரா நீதிமான்கள் வாழ்ந்த அந்த பாண்டிய நாட்டுல அங்க ஜாதி துவேஷம் கிடையாது, தலித் விரோதம் கிடையாது, காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுவதே இல்லை. உண்மைதான். நீங்க அப்படி எழுந்தாலும் அது சட்ட ரீதியா சமூக ரீதியா தீர்க்கப்படும். மணிமுத்தாறு ஊர்ல ஓடுது, அளவுருவில் அதனுடைய சோர்ஸ். 1944 பாலம் கட்டியிருக்காங்க. அந்த ஏரியூர் கண்மாயினுடைய பரப்பளவு 350 ஏக்கர். அதுல ஷெட்டர் போட்டிருக்காங்க. யாரு? நம்ம அலிஸ்மிலிட்டரி ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலை உருவாக்குனவர் அவர் தான் அப்ப நிர்வாகஸ்தர். இல்ல கரெக்ட். 1944 அந்த ஷட்டரை கட்டிருக்கா. அந்த ஷட்டர் இன்னைக்கு குலையாம இருக்கு. அந்த டேம் இன்னைக்கு குலையாம இருக்கு. நம்ம நேற்று கட்டின இது பூரா தரிசா போய்க்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதை ஆற தூர்வாரி அந்த கீழவளவுல உள்ள மலைகளையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. 1919 ஜெயகாந்தனை கூட்டிட்டு போய் கலெக்டரை கூட்டிட்டு போய் அந்த ஆறை தூர்வாரி அந்த ஆறுல 20 அடிக்கு 20 கிலோமீட்டருக்கு மணல் இருக்கு. எனக்கு பேரம் பேசப்பட்டது ஒரு நாளைக்கு 1 லட்சம். சாதாரணமாக அவனுக்கு இருந்தால் எனக்கு ஒரு 10 கோடி ரூபா வந்திருக்கு. அவர் ஊர் அம்பளார் சொன்னார், அவன் எங்களை வெட்டி பிடுவேன் என்னைய, அவர் எங்க ஊரு பிள்ளை அப்படின்னு மறுநாள் 3000 பேரை கூட்டி வச்சு என்னைய பாராட்டு தெரிவிச்சாங்க. மலை மருந்தீஸ்வரன் ஒரு நிதர்சனம், நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நிதர்சனமான தெய்வம் இருக்குது. அங்கே உள்ள சூழலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 4 அமைந்த ஒரே ஊர். உண்மையா இல்லையா? கேஆர் ஸ்கூலுக்கு பின்னாலே கூனிக்கம்மாயின்னு ஒன்று இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கம்மாய். இந்த காளி கோயில்ல சாதாரணமா நான் சொல்றது, முருகன் ஒரு சர்வே இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும், பாதி பேருக்கு உறவுக்காரலா இருப்பாரு. அவரு நான் 3 பேர் தான். கம்மாயில பூரா அப்படியே ஆக்கிரமிப்பை பூரா எடுத்தான். அவருடைய மதிப்பு 400 கோடி ரூபாய். 400 கோடி ரூபாய் இருக்குங்க. சருகணியாறுல 400 ஏக்கரை பட்டாப்பட்டு கொடுத்துட்டாங்க. சருகணியாறு 42 கிலோமீட்டர் நம்ம மாவட்டத்தில் ஓடுது, 20 கிலோமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகுது. 2 TMC தண்ணீர் வரும். புக்கூருக்கு அடுத்தாப்புல 10 கண்ணு பாடமும் ஒன்று இருக்கு, பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணில் தான் மகாத்மா காந்தி SS கோட்டை, சர்வசம்ஹார கோட்டையில் 1921 15ஆம் தேதி ஒரு சமூக பிரச்சனைக்காக திரும்பும்போது சர்வசம்ஹார கோட்டையில் விவசாயிகளை பார்க்குறாரு. விவசாயிகளை பார்க்குறாரு, கிராஸ் பண்ணுறாரு. அவரு இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல இருக்காரு. அவரு இறங்கிடுறாரு. ஒய் தேர் ஆஃப் நேக்கட் அப்படிங்கிறாரு. உதவியாளர் சொல்றாரு, தே டோன்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் அப்படிங்கிறாரு. அவரோட இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஒரு ஸ்பார்க் தான் நீங்க சொன்னீங்க, அந்த ஸ்பார்க் சிவிதி சந்திப்புல கடற்கரை இன்னைக்கு இருக்கு. 1921 செப்டம்பர் 15ஆம் தேதி மகாத்மா காந்தி இங்கு கதராடையை வாங்கி கொண்டு மேற்கத்திய ஆடையை அணிந்தாருங்கிறது இதுதான் வரலாறு. எத்தனை பேருக்கு நமக்கு சர்வசங்க ஐயா இருக்க 10,000 கண்மாய்கள் குளங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் கலெக்டர் நம்ம கூப்பிடுற நேரத்துல சார் ஜெயகாந்தன் சார், அவருக்கு அதுல எவ்வளவு தண்ணி வரப்போகுதுங்கிறத பிரச்சனை. அத்தனை பேரும் கலெக்டரை 1.5 மணி நேரம் அந்த ஆத்துல ஒண்டி வச்சு நிறுத்தி அதுல எல்லாம் அந்த நம்ம சேதுக்குமாரான மறக்க முடியாது. 15 லட்சம் அதை வச்சுருக்கேன். கலெக்டர் ஃபண்டுக்கு போய் கலெக்டர் JCB வச்சு இவ்வளவு நீர் வளமும் நிலவளமும் உள்ள சிவகங்கை ஜமீன்ல இன்னைக்கு ஏகமே காடாது. இந்த வேதனை தான் எங்களை ரொம்ப. அதை பூரா நாங்கள் இன்னைக்கு ஆக்கி, ஏன் சிவகங்கை நகரத்தில் 15 ஊரணி இருக்கு. 1730 தான் தெப்பக்குளம் கட்டப்பட்டது. 20 வருஷமா சுடுகாட கிடக்கலையா? நாங்க தோண்டு முன்னாடி சிவகங்கையினுடைய சராசரி நீர்மட்டம் நிச்சயமா 100 அடிக்கு மேலதான். 30 அடிக்கு குறைஞ்சு தண்ணி எல்லாவற்றிலையும் சராசரியா 30 அடியிலிருந்து 40 அடிக்கல இருக்கா இல்லையா? 15 ஊரணிகள் நினைச்சிருந்தோம். லட்சுமி தீர்த்த ஊரணி பூரா குப்பை ஓட்டு. நாங்க 2 பேரும் நின்று அதை தோண்டி எடுத்து இன்னைக்கு அதுல தண்ணி நிற்கும். 15 ஊரணிகள் இருக்கு. இதுல போக 10,000 கண்மாய்கள் குளங்கள் இவ்வளவு இருக்குது. இதையெல்லாம் நம்ம பராமரிக்காம நம்ம ஓய்வு. அதுதான் சொல்லி நாம வடநாட்டில இருந்து தண்ணி இங்க வருது, தேவையே இல்லை. 1 மாசம் மழை பெஞ்சா 10 வருஷத்துக்கு நம்ம வத்தாது. அவ்வளவு சோர்ஸ் இருக்கு. அதை நாங்க டேப் பண்ணியிருக்கோம். நீரின்றி அமையாத உலகம். அதுதான் வாழ்க்கையை நிர்மாணிக்கும். சீரழிவின் உச்சத்தில் அடிக்குது.
அரசியல் அதை விட சீரழிஞ்சு நிற்குது. ஏன்னா அது காந்தி பிறந்த மண், காந்தி தோன்றிய மண், ஜீவா தோன்றிய மண், அவ்வளவு பெரிய பெரிய ஜாதிவாரா நீதிமான்கள் வாழ்ந்த மண், இந்த மருதுபாண்டியர்கள் வாழ்ந்த மண். மருதுபாண்டிய காலத்தில் ஜாதிங்கிறது என்னன்னே இருக்காது. ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த சமூகம் சீரழிகிறத நான் கண்கூடா பார்க்குறேன். நான் அட்வொகேட்டா இருந்து பார்க்குறேன். தம்பி தெளிவாக பேசுனார். அவர் வேமகுடியிலிருந்து இவ்வளவு தெளிவோட இருக்காங்கிறது உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு மனிதனா வளர்ந்துருக்காரு. அவர் நான் மறந்துட்டேன், ஆனால் அவர் அதை ஞாபகம் செஞ்சார். எனக்கு அன்றாட உயிருக்கு அச்சுறுத்தல் முதற்கொண்டு வந்துட்டு இருக்கு. அவ்வளவு நெருக்கடியிலையும் நம்ம அதை பீதி அதை நீட்டு நிலைநாட்டுறான். அந்த வகையில் நண்பர் முருகனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு சிறந்த கலைஞர், சிறந்த மனிதன், ஒரு முழு மனிதன். அவருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும்